அபிராமி. என்ன திமிரு பாரு அந்த குட்டி பிசாசுக்கு. வந்து அம்மாவை இது வரைக்கும் பார்க்க கூட இல்ல. ஏய் ஏய் உனதாண்டி. என் பேர் ஏ இல்ல, ஸ்ரீ சுவாதி. ஓஹோ, நெல்லுல வச்சு பேர் எழுதினவளே நான் தான். எனக்கே ஸ்ரீ சுவாதின்னு சொல்லி கொடுக்குறியா? ஏய் நின்னு பேசுடி ஒரு இடத்துல. நான் நிக்கிற இடத்துல நீ வந்து பேசு. என்ன திமிரு உனக்கு? என்னடி வாய் ரொம்ப நீள்றத கூட கூட பேசிட்டு இருக்க? இப்ப என்னம்மா வேணும் உனக்கு? நான் ஹோம்வொர்க் செய்யணும். ஆமா, ஹோம்வொர்க் செய்யற மூஞ்ச பாரு. முதல்ல ஹோம்ல எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கோ. அம்மா வந்திருக்க, ஆசையா 2 வார்த்தை பேசணும்னு தோணித்தா உனக்கு? 2 வார்த்தையா? ஆசை அம்மா, செல்ல அம்மா, பேசிட்டேன் போதுமா? ஓ, லாயர் பொண்ணு தானே, ஒவ்வொரு பேச்சுக்கும் ஃபீஸ் வேணும் போல இருக்கு. சனினே கிட்ட வந்து தொலை. உன்னை கொஞ்சி 2 நாள் ஆயிடுத்து. நோக்கு திடீர்னு ஆசை வரும், திடீர்னு உங்க அண்ணாத்துக்கு போயிடுவ. யாரடி நோக்கு டயலாக் சொல்லி கொடுக்கறா? அந்த அபிராமி மண்ணியா? அப்படியே ஒப்பிக்கிற? பெரியம்மா வெறுக்காத. நோக்கு என் மேல பாசம் வந்தா எதுக்கு என்ன விட்டுட்டு போன சொல்லு. என்னடி என்னைய குறுக்கு கேள்வியா கேக்குற? என்ன எதுக்கு பேசுறியா? என்ன காரியம் பண்றேன்? எதுக்கு இப்படி குழந்தைய போட்டு அடிக்கிற? குழந்தையவ கோட்டா. அந்த அபிராமி மண்ணி தான் அவளுக்கு இப்படி எல்லாம் பேச கத்து கொடுத்து என் குழந்தைய எங்கிட்ட பிரிக்க பாக்குறா. நீங்களும் தான் சுந்தரேசனை சீராட்டி பாராட்டி வளர்க்கிறேன். பெரிய மண்ணி என்னைக்கான நீங்க பிரிக்கிறதா நினைச்சிருக்காளா? என்ன யமுனா, அவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? உண்மையிலே சுந்தரேசனை என் பெத்த புள்ள மாதிரி தான் நினைச்சு வளர்த்துட்டு இருக்கேன், தெரிஞ்சுக்கோ. சரி மண்ணி, இருக்கட்டும். சுந்தரேசனை நீங்க அப்படி வளர்க்கறதாவே இருக்கட்டும். அதுக்காக நீங்க பெத்த பொண்ணை எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறேள்? ஓஹோ, நேக்கே நீ புத்தி சொல்ல வந்துட்டியா? அபிராமி மண்ணியா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எங்க 2 பேருக்குமே குழந்தை இருக்கு. அவளை நாங்க கொஞ்சிப்போ அடிப்போ சீராட்டிப்போ. நோக்க என்ன குழந்தையா குட்டியா ஒரு மண்ணும் இல்ல. ஒண்ணு தெரிஞ்சுக்க யமுனா, நீ இந்த ஆத்துல சும்மா சுத்தின்னு இருக்க. பொங்கி போட ஆளு வேணுமேனுதான் பாட்டி உன்னை இந்த ஆத்துல விட்டு வச்சிருக்கா. உன் பவுஷ் என்னமோ முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. வந்துட்டா என்னமோ 10 புள்ளி பெத்த மாதிரி எனக்கு பாடம் எடுக்க. எல்லாம் ஒன்னால தாண்டி, ஒன்னாலதான். கூப்பிட்ட உடனே அப்பவே வந்திருக்கலாம்ல. சரினே, ஒன்னாலதான் கண்ணா உங்ககிட்ட பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. சித்தி, ஏன் சித்தி அழுற? யாராவது திட்டினாளா? யார் திட்டுவா? எங்க அம்மா தானே திட்டுவா. சித்திக்கு பாப்பா இல்லையோனோ அதான் திட்டுனா. என்ன இது, பாப்பா இல்லாத இந்த சித்தியும் திட்டுறா, எங்க அம்மாவே திட்டுறாளே அந்த சித்தி. நான் உங்க அம்மா திட்டினா அழல. பகவான் எனக்கு இன்னும் ஒரு பாப்பா கொடுக்கலன்னு தான் நான் அழறேன். பகவானியே நோக்கு மட்டும் பாப்பா கொடுக்கல சித்தி. பகவான் ரேஷன் கடைக்காரன் மாதிரி அளந்துதான் கொடுப்பான். ஒருவேளை இந்த ஆத்துல நீங்க 2 பேரும் இருக்கேளேன்னு தான் என்னமோ நேக்கு இன்னும் பாப்பா கொடுக்காம இருக்காருன்னு நினைக்கிறேன். சித்தி, நீ அந்த பகவான் கிட்டே பாப்பா கேள. கேட்டாச்சுமா, இப்ப தரேன் அப்ப தரேன்னு ஏமாத்திண்டே இருக்க. ஏன் சித்தி, என் ஃப்ரெண்டோட அப்பா அவருக்கு ஏதோ பொம்பளை பாப்பா வேணும்னு ஏதோ ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாராம். நீயும் அப்படி எடுத்துட்டு வரலாம்ல சித்தி? நேக்கும் அந்த ஆசை இருக்கு. என்னடி என்ன இங்க பாப்பா மலர் நிகழ்ச்சி நடத்துறியா? சின்ன பையன் சொல்லிட்டான்னு உன் ஆத்துக்காரங்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு அனாதையை கொண்டு வந்துடாத. குலங்கோத்திரம் பாக்குற நம்மாத்துல ஒரு அனாதை கழுதியை ஏத்துக்க முடியாது. ஆமா சொல்லிட்ட. டேய், அங்க செடிக்கு தண்ணி ஊத்த சொன்னனே, என்ன பண்ணிட்டு இருக்க? கவலைப்படாத சித்தி, நோக்கும் சீக்கிரமா குட்டி பாப்பா கிடைச்சிரும். அப்போ பாட்டிய அம்மாவை எல்லாரையும் எட்டி உதைக்க சொல்லலாம். இந்த ஆத்துல இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற இறக்கம் கூட பெரியவாளுக்கு இல்லையே. சரி சரி, நீங்க 2 பேரும் போய் விளையாடுங்க. சித்தி அப்புறமா வரேன். சரி சித்தி, சண்டை போடாம விளையாடுங்க. சரி. வாங்கண்ணா. என்ன கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, அழுதியா? இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வழக்கம் போல குழந்தை இல்லைன்னு யாராவது சொல்லி காட்டினாலாக்கும். இப்போ இதெல்லாம் நீக்கு பழகி போயிடுது. நோக்கு பழகி போயிடுது. நீக்கு தான் வெளியில தலை காட்ட முடியல. என்னை பார்த்தாலே வெளியில அவன் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். பைக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள், எவ்வளோ உதச்சாலும் ஸ்டார்ட் ஆகலை.
என்னடா உன் பைக்கும் உன் வைஃப் மாதிரி ப்ராப்ளமான்னு கேக்குறா. தலையெழுத்து. சீக்கிரமே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். ஈஸ்வரா, அம்மாடி. இந்தாங்கப்பா. சமந்தியாத்திலிருந்து எதுக்கு திடீர்னு கூப்பிட்டு அமைச்சிருந்தா? பிரச்சனை எதுவும் இல்லையே. என்னத்த சொல்றது சாவித்ரி, என்னென்னமோ நடக்கிறது. எல்லாம் ஏன் இப்படி நடக்கிறதுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. நேக்கும் ஒன்றும் புரியல. என்ன சொல்ல வரேன்? நிச்சயதார்த்தம் வேண்டான்னு சொல்லிட்டான். அப்போ கல்யாணம் கிடையாதா? அவசரப்படுறிய சாவித்ரி, நிச்சயதார்த்தம் தான் வேண்டான்னு சொல்லியிருக்கா. அதுக்கு பதிலா அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்க சொல்றா. கல்யாணமா? இது என்ன கூத்து? அதுக்குள்ள எப்படி பண்ண முடியும்? அவன் ஏன் திடீர்னு இப்படி சொன்னா? என்ன பண்றது சாவித்ரி, அவ பிள்ளையாத்துக்காரா, அவ சொல்றத கேட்டுக்க நாம கடமைப்பட்டிருக்கோம். அவ உறவுல யாரோ ஒரு அத்தை இருக்காளாம். நம்ம பொண்ணத்தான் இந்த மாப்பிள்ளை பண்ணிக்கணும்னு அமர்க்களம் பண்ணிட்டு இருக்காளாம். அவ அடுத்த மாசம் வரப்போறாளாம். அதுக்குள்ள இவங்க இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும்னு பாக்குறா. அவ்வளவுதான். என்னப்பா இது? அவ்வளவுதான்? அவ்வளவு சுலபமா சொல்றேன்? கல்யாண செலவுக்கு பணம் தேவைப்பட வேண்டாமா? சாவித்ரி, அந்த பைய கொண்டாமா. இந்தாங்க. அவளே சொர்ண புஷ்பத்தை கொடுத்துருக்கா. இந்தா, இத பத்திரமா உள்ள எடுத்து வை. சம்பந்தியோட நகை நட்டெல்லாம் கொடுத்துட்டா. வரச்சே பாலிஷ் போறதுக்காக கடையில கொடுத்துட்டு வந்திருக்கேன். மொத்தத்துல கல்யாணம் களை கட்டிடுத்து. நம்மாத்துல ஏது களை? கடன் தானே இருக்கு. மாப்பிள்ளைக்கு பதிலா நீதான் மாப்பிள்ளை. நோக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு பாட்டி சொன்னா. ஐய, நான் இந்த மரப்பாச்சி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பின்ன வேற யார கல்யாணம் பண்ணிக்க போற? நான் எங்க அம்மா மாதிரி அழகா புத்திசாலியா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன். டேய், படிக்க வேண்டிய வயசுல கல்யாணத்தை பத்தி என்ன பேச்சு? நான் பேசலாமா? எனக்கு கல்யாணம் நடக்க போது இந்த சுவாதி தான் சொல்றா. என்னடி இது பேச்சு? நோக்கு யார் சொன்னா? நேக்கு யாரும் சொல்லலமா. சுந்தரேசனுக்கு கல்யாணம் நடக்க போறதுன்னு தாத்தாவும் பாட்டி அங்க பேசிட்டு இருந்தா. இது என்ன வேடிக்கையா இருக்கு? உடனே கல்யாணத்தை வச்சுக்க சொன்னா எப்படி? இதோ பாருங்க, அவகிட்ட முடியாதுன்னு சொல்லிடுங்க. புத்தி கெட்ட ராசாவுக்கு மதிகட்ட மந்திரின்னு சொல்ற மாதிரி ஏதாவது அச்சு பிச்சுன்னு பேசி கல்யாண காரியத்தை தடுத்துடாதே. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே அவகிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு. நீ உடனே ஆரம்பிச்சிடாதடி. நான் மனுஷாளுக்கு சொல்லல, பாவம்
குறுக்கல் மாமா கஷ்டப்படுறாரேன்னு சொன்னேன். சுவாமி, மொத்தமா நனைஞ்ச வாழ்க்கை ஈரம் ஏது? நம்ம கஷ்டங்கள் இருக்கவே இருக்கு. நம்ம பொறுப்பை முடிச்சிட்டோம்னா அப்புறம் கல்யாணி பாடு, அவ பாடு. அதெல்லாம் சரி, எதுக்காக அவ கல்யாணத்தை உடனே வச்சுக்கணும்னு அவசரப்படுறா? யாரோ அவ வகையில ஒரு அத்தை இருக்காளா, அவ தம் பொண்ணை மாப்பிள்ளைக்கு கட்டணும்னு ஒத்த காலில் நிக்கிறாளாம். அவ வரத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும்னு பாக்குறா. யார் பொண்டாட்டிய யார் கட்ட முடியும்? எங்க சேகரு கூட அப்படி ஒரு மாமா இருந்தார். தான் பொண்ண சேகருக்கு கொடுத்து சொத்தையே எழுதி வைக்கிறேன்னு ஒத்த கால்ல நின்னார். இந்த மகானுபாவர் உங்க பொண்ணு எந்திரோ மகானுபாவர் பாட்டை கேட்டு மயங்கி தலையாட்டிட்டார். மாமி, பணம் காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷால் கிடைப்பாளா? நீர் பேசுவீர். உமக்கு சரஸ்வதி கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கு. ஆனா அவ மாமியார் கடாட்சம் தான் இந்த காலத்துக்கு தேவை. உங்களுக்கு 2 பேரு கடாட்சமும் இல்ல, காளியோட கடாட்சம் தான் பரிபூர்ணமா இருக்கு. ஆமா, பணத்துக்கு என்ன செய்ய போறேன்? மாமி சொல்றது சரிதான். பணம் இல்லைன்னா ஒருத்தர் பணத்துக்கு சமம்னு சும்மாவா சொன்னா? அவ ஏதோ செலவுக்கு கொடுத்துருக்கா. ஆ, அங்கதான் இடிக்கிறது. விளக்கமாத்துக்கு இவாயே பட்டு கொஞ்சம் கட்டுறா. பணத்தையும் கொடுத்து அவசர அவசரமா கல்யாணத்தை வச்சுக்க சொல்றானா? பையன் ஒருவேளை அம்புஜா மாமி பையன் மாதிரி கிராக்கா இருப்பானோ என்னமோ. சும்மா இருறி. ஆமா, நீங்க அவ பேசுறத மனசுல வச்சுக்காதீங்கோ. 4 சவரனை அவ முன்னாடி நீட்டினா 4 வேதத்துக்கும் நீர் சமம்னு சொல்லிடுவா. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி. சம்பந்தி, நீங்க எல்லாம் நாளைக்கே புறப்பட்டு வந்துடணும். மாமி, நீங்க தான் சாவித்திரிக்கு கூட மாட இருந்து பெரியவாளா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு யோசனை சொல்லணும். என் புள்ள கல்யாணத்துல அப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லிதான் மூக்கு உடப்பட்டுடுத்து. நான் என்னத்த புதுசா சொல்ல போறேன்? அநேகமா நான் உங்க ஆத்து கல்யாணத்துக்கு வர முடியாது. என் ஒண்ணு விட்ட அக்கா பொண்ணுக்கு அதே நல்ல கல்யாணம். அது யாரி? நேக்கு தெரியாம உனக்கு ஒண்ணு விட்ட அக்கா அவ கிடக்கறா. நீங்க கவலைப்படாதே, நாங்க நாளைக்கே கிளம்பி வர்றோம். நீங்க சாப்பிட வாங்கோ. நேக்கு வேண்டாம், நிறைய வேலை இருக்கு. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். எங்க ஆத்துக்கு வந்தா நீங்கள்லாம் வாங்கிட்டு தானே பழக்கம். எந்த காலத்துல கொடுத்து பழக்கம்? உத்தரவு தானே, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. இதோ பாருங்கோ, உங்க ஆத்து கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் சன்னியாசம் வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். சே, இவ தொல்லை தாங்க முடியல. மாமா, லதாவுக்கு கொஞ்சம் மாங்கொட்டை பச்சடி தரேன், எடுத்துன்னு போறேல? என்னது, மாங்கொட்டை பச்சடியா? நேக்கு சொல்லவே இல்லையே. மாங்கொட்டை பச்சடி சன்னியாசம் வாங்கிக்கிற மூஞ்சிய பாரு. இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை. இந்திய பிரதமர் பாகிஸ்தான் அதிபருக்கு விருந்து. விருந்து கொடுத்தா பிரச்சனை தீந்துருமா? இதே ராஜேஸ்வரியா இருந்தா பாகிஸ்தான் அதிபருக்கு விருந்து கொடுத்து பேசி பரிமாறிண்டே புத்திமதி சொல்லி ஒரு வழி பண்ணிடுவா அவரை. மாமா நமஸ்காரம். மாமா அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும். என்ன இப்படி திடீர்னு அபிராமியை பார்க்க வந்தேல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுவாமி. இன்னைக்கு இந்த ஆத்துல சாப்பிட வர சொல்லி எனக்கு உத்தரவு. அதான் உடனே புறப்பட்டு வந்தேன். இதுக்குத்தான் பொண்ணை உள்ளூர்லயே கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுங்கிறது. ஆப்பிரிக்கா அமெரிக்கான்னு கொடுத்திருந்தேன்னா இந்த மாதிரி அடிக்கடி விருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்க. வாங்க சம்பந்தி, வாங்கோ. எப்ப வந்தேள்? நமஸ்காரம்மா. இப்பதான் செத்த நழியாருது. ஓ, என்ன ராஜேஸ்வரி, அபிராமியோட அப்பாவை சாப்பிட கூப்பிட்டு இல்லையே, அபிராமி எந்த தப்பும் பண்ணலையே. இவரை எதுக்கு நான் வர சொல்ல போறேன்? சம்பந்தி, ஏதோ தப்பு நடந்துட்டுன்னு நினைக்கிறேன். அதனால என்ன, வந்ததுக்கு ஒரு வா காஃபி சாப்பிட்டு போங்கோ. இல்ல மாமி, நீங்க என்ன சாப்பிட வர சொன்னதா உங்க ஆத்து டிரைவர் தான் வந்து சொல்லிட்டு போனா. அதான் என்னமோ ஏதோன்னு பதறி போய் ஓடி வந்தேன். இந்த தடவை நான் தான் உங்களை சாப்பிட வர சொன்னேன்ப்பா. என்னம்மா நீயுமா? உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேசணும். எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லிடுமா. சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம். அங்க ஆத்துல விஜி தனியா இருக்காளோ? அவ தனியா இருக்காளேங்கிற கவலையில தான் நான் உங்களை இங்க வர சொல்லியிருக்கேன். இலை போட்டாச்சு, வாங்கோ. அபிராமி, வாங்கோன்னு சொன்னேனோ இல்லையோ? வரேம்மா. தெரியாது. பெரியவா நம்மள வாழை இலையில சாப்பிட சொல்லிருக்காளே, அது ஏன் தெரியுமா? பெரியவா சொன்னபடி நாம வாழல, நீதி நியாயங்களை புரிஞ்சுண்டு வாழல,
இத தினமும் உணத்தை தான் நம்மள வாழை இலையில சாப்பிட சொல்ற. அப்பா, நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சேடா? வாழை இலைன்னு சேர்த்து சொல்லும் போது வாழலன்னு தானே வருது. இது வரைக்கும் சரியா வாழல, இனிமேலாவது சரியா வாழணுங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னாலோ என்னவோ. அப்பா, இந்த வெண்டைக்காய் இருக்கே, இது ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லதாம். பழைய விஷயங்களை எல்லாம் மறக்கடிக்காம செய்யும். ஆனா சில பேர் இப்ப என்ன பண்றா தெரியுமோ? சில பேருக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டோ இப்ப புதுசா ஏதேதோ ஏற்பாடுகள் செய்யறா. அவளை என்னப்பா பண்றது? அப்பா, இந்த மோர் குழம்பு பண்றதுக்கு பாலை தயிராக்கி, தயிரை மோராக்கி, அந்த மோரை வச்சுதான் மோர் குழம்பு பண்ணுவா. மோர் குழம்பு பண்றதுக்கே இவ்வளவு முறைகள் இருக்கச்சே, சில பேர் கல்யாணத்தையே முறை இல்லாம பண்றா. பாலை வச்சு மோர் குழம்பு பண்ணலாமோ, அதே மாதிரி குழந்தைக்கு தான் கல்யாணம் பண்ணலாமோ? என்னப்பா முழிக்கிறேள்? சாப்பிடுங்கோ. இத பாருங்க, ஜாட மாடையெல்லாம் பேச வேண்டாம், நேரா விஷயத்துக்கு வர சொல்லுங்க. அப்பா, உங்க பேர சுந்தரேசனுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம். என்னம்மா இப்படி சொல்ற? எவ்வளவு பெரிய விஷயம். ஏதோ பக்கத்தாத்துக்காரனுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சுந்தரேசனோட தாத்தாமானா? சுந்தரேசனை பெத்தவப்பானா? நேக்கே இந்த விஷயம் நேத்திக்கு தான் தெரியும். நீங்க என்ன பெத்தவராச்சே, அதனால உங்களுக்கு இந்த விஷயத்தை இன்னைக்கு சொல்றேன். சம்பந்தி, ஏதோ திடீர்னு உங்களை ஒண்ணு யாரும் கேட்கல, நீங்க சும்மா இருங்கோ. ஒண்ணு யாருமா தெரியலையே, நீங்க தான் நேக்கு கேட்டு சொல்லணும். அபிராமி, நீ எல்லாம் மீறி போற. எல்லையில என்ன பிரச்சனைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியணும் இல்ல பாட்டி? எல்லையில தானே பிரச்சனைன்னு நாம இங்க நிம்மதியா இருந்துட முடியுமா? என்னம்மா சொல்ற? அப்ப இந்த கல்யாணத்துல நோக்க விருப்பம் இல்லையா? அடியோட இல்ல.